ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட 1.5 வருஷ உழைப்புக்கு கூகுள் எனக்கு கொடுத்த முதல், எப்படி சொல்ல, நமக்கு ஒரு ஆன்லைன்லேருந்து ஒரு பொருள் வரும்ல, எனக்கு கூகுள்லேருந்து கிடைச்ச பின் நம்பர். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1.5 வருஷம் கழித்து என் சேனல் மானிட்டைசேஷன் ஆகிருக்கு. மானிட்டைசேஷன் ஆகி 4 மாதம் ஆச்சு. மானிட்டைசேஷன் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு $10 எய்ம் பண்ண உடனே கூகுளில் பின் நம்பர் அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்கு கேட்பாங்க. இது ஒரு 3வது ஸ்டெப் தான். இப்போ இதில் பின் நம்பர் இருக்கும். இது போட்டதுக்கப்புறமா தான் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். இதுக்கப்புறமா தான் பணமே ஏற ஆரம்பிக்கும். அந்த $100 எப்போ வருதோ அப்போ தாங்க பணமே ஏற ஆரம்பிக்கும். இப்போ கூகுளில் நமக்கு பின் நம்பர் அனுப்பியிருக்காங்க. இதில் இந்த நம்பரை நம்ம என்ட்ரு பண்ணணும். இதுக்காக நான் 1.5 வருஷம் சோறு தண்ணி இல்லாமல், தூக்கம் இல்லாமல், பைத்தியம் மாதிரி இருந்திருக்கேன். யூடியூப் அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் ஆரம்பிச்சிட முடியாது. இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நிறைய மன அழுத்தம் வரும். நிறைய வீட்டில் உள்ளவங்க கூட நம்ம சரியாக பேச முடியாது, யாரையும் கவனிக்க முடியாது சரியாக. அவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி 1.5 வருஷம் கழித்து இப்போ தாங்க இது எனக்கு கிடச்சிருக்கு. இதுக்காக நான் ரொம்பவே உழைச்சிருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நம்ம சேனலில் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், இப்போ வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு. பரவாயில்ல, இதே மாதிரி நீங்களும் சீக்கிரம் வாங்கணுங்கிறது என்னோடய வாழ்த்துக்கள். நிறைய விஷயம் தெரியாமல் நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க. ட்ரெயின் போகுது, ஒரு நிமிஷம் ட்ரெயின் போகுது. ட்ரெயின் போயிடுச்சு. நிறைய விஷயம் தெரியாமல் யூடியூப் சேனல் ஆரம்பிக்காதீங்க. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டை சுற்றி பட்டறையெல்லாம் இருக்குது. இப்போ நான் பேசலை, மணி காலையில் 4:45 மணிக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்படி தான் நம்ம காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு பேசணும். பக்கத்தில் எல்லாம் வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரம் பேசணுங்கிறதுக்காக நம்ம நைட்டே நினச்சிக்கிட்டு இருப்போம் பார்த்தீங்களா, அந்த டயத்தில் நமக்கு தூக்கமே வராது. இப்படி தான் பல சிந்தனைகள் மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கும். பல பிரச்சனைகளையும் தாண்டி இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்ததே எனக்கு சந்தோஷம்தான். இன்னும் இப்போ ஒரு பாதி கிணறு தான் தாண்டி இருக்கோம். இன்னும் நம்ம மீதி கிணறு தாண்டணும். அதுக்காக இன்னுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பல வாட்டி யோசிச்சுட்டு நீங்கள் ஆரம்பிங்க. ஏன்னா இதில் யூடியூப் சேனல் ஆரம்பித்தா பிரச்சனைகள் அதிகமாகும் குடும்பத்தில். என்னென்னா உங்கள் கவனம் பூரா இதில் இருக்கும். அப்போ என்ன ஆகும், மற்றவங்களாம் சரியாக கவனிக்க முடியாது. இதுதான் பிரச்சனை வரும். அதனால் சரியாக இதையும் பேலன்ஸ் பண்ணணும். அதையும் எப்படி தெராசு நடுநிலையாக இருக்கும் அதே மாதிரி ரெண்டையும் கொண்டு போங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று டவுன் ஆனாலும் நம்மளால் எந்திரிச்சு வர முடியாது. அதே மாதிரி தான் நானும் இன்னைக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா, நேற்று ஒரு சிஸ்டர் உமா ஃப்ரம் தென்காசின்னு நினைக்கிறேன். அவங்க யூடியூப்பை நம்பாதீங்க அப்படின்னு வீடியோ போட்டிருந்தாங்க. யூடியூப்பை நம்பாதீங்கன்னு வீடியோ போட்டு அவங்க தான் சம்பாதிக்கிறாங்க. யூடியூபர்ஸோட மனநிலைமை இப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. சூப்பராக சொல்லிட்டாங்க. அது அவங்களுக்கு ஹிட் ஆயிடுச்சு. அதே மாதிரி தாங்க நானும் சொல்கிறேன். யூடியூப்பை நம்பாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், யூடியூப்பை நம்புங்க. ஆனால் எடுத்த உடனே நம்ம ஜெயிச்சிட்டா, எடுத்த உடனே நமக்கு பணம் கொடுத்துட்டா இதோட கஷ்டம், வலி, நஷ்டம் எதுவுமே நமக்கு தெரியாது. இதில் யூடியூப்பில் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க.
உண்மையாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பலன் கிடைக்கும். நம்ம ஏமாத்திரம் போய் சொல்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். நம்ம கரெக்டாக நம்ம வீடியோவை நம்ம போட்டுக்கிட்டு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக யூடியூப்பில் ஜெயிக்கலாம். நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க, நம்மளும் ஜெயிக்கலாம். ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒரு நாள் வீடியோ போட்டு 10 நாள் வீடியோ போடாமல் இருந்தால் போகுமானா போகாது. டெய்லி வீடியோ போடணும், டெய்லி ஷார்ட்ஸ் போடணும், டெய்லி லைவ் வந்து கட்டாயம் கிடையாது, அது நம்ம இஷ்டம். நம்ம ஏதாவது போட்டுக்கிட்டே இருந்தால் தான் மக்கள்கிட்ட நம்ம இருக்கோம்னு நம்ம காமிச்சிக்கிட்டே இருந்தால் தான் தெரியும். இன்றைக்கி வீடியோ போட்டிருந்தோம், நாளைக்கு போடலைன்னா தெரியாது யாருக்கும். அது மாதிரி நம்மளை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த நெட்வொர்க்கில் வந்து கொஞ்சம் கேப் விட்டோம்னா அவ்வளோதான், நீ யாருன்ட்டுருவாங்க. புலிவால் பிடிச்ச கதை மாதிரி தாங்க யூடியூப் வந்து. இதை வந்து நம்ம சம்பாதிக்கணும்னா இது நான் டெய்லி நான் வீடியோ போடணும், டெய்லி ஷார்ட்ஸ் போடணும். நான் வந்து நான் இருக்கேன்னு யூடியூப்பில் காமிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் யூடியூப்பில் ஜெயிக்க முடியும், சம்பாதிக்கவும் முடியும். என் கணக்குப்படி 1.5 வருஷம் ஆகுது, இன்னும் நான் காசு வாங்கலை. இருந்தாலும் நான் ஒரு நாள் நல்லா வாங்குவேன். இப்போ வந்து 1.5 வருஷமாக வாங்காதேன்னா மாதம் வாங்குவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனக்கு இந்த நம்பிக்கையை கொடுத்தது யார் தெரியுமா? என் வீட்டில் உள்ளவங்க தான். உன்னால் ஜெயிக்க முடியாது, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு என்னைய டீமோட்டிவேட் பண்ணுறாங்கல்ல. நான் வைராகியமாக இருந்தேன், நம்மளால் முடியும், என்னால் முடியும் அப்படின்ட்டு நம்பிக்கையோடு இருந்தேன். யூடியூப்லையுமே எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் இருக்காங்க, சூர்யா அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம எல்லார் பேரையும் தனித்தனியாக சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இதில் யூடியூப்பில் உள்ளவங்க, அப்புறம் எனக்கு எங்கள் ஊரில் உள்ள ஒரு அக்கா இருக்காங்க, முத்துமாரி அக்கா. இந்த மாதிரி நம்மளை சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்கள்ல, நமக்கு யாருன்னே தெரியாதவங்க தான் உதவி செய்வாங்க. உங்கள் சொந்த பந்தம் என்றைக்குமே உதவி செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு தெரியாதவங்க, முகம் தெரிஞ்ச பழக்கமானவங்க, இவங்க கூட உதவி செய்வாங்க. அதனால் இந்த மாதிரி உறவுகளை தேடி சம்பாரித்து வச்சுக்கோங்க, அவங்க தான் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு எங்கள் வீட்டில் உள்ளவங்க உதவி செய்யலைனாலும் என் வீட்டுக்கார் வீடியோ போடணும்னு சொன்னது மட்டும்தான் உதவி. மற்ற எல்லாமே என்னோடய முயற்சியில் நான் வந்தது தான். இப்போயுமே எனக்கு ப்ளே பட்டன் வாங்கணுங்கிறது ஒரு ஆசை. வாங்கி நீ என்ன செய்ய போகிற, சவுத்தில் மாட்டிக்கோ, எங்கே வேணால் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி பண்ணுறாங்கல்ல. ஆனால் இது எவ்வளோ பெரிய ஆசையாக இருக்கும் அது எனக்கு தான் தெரியும். 1.5 வருஷம் உழைப்பு என்றைக்குமே எனக்கு வீணாகாது, நம்பிக்கை இருக்குது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. சேனல் ஈஸியாக ஆரம்பிச்சிடலாம். ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இதில் டெய்லி நீங்கள் வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தால் தான் உங்களை நீங்கள் சாதித்து நீங்கள் மேலே வர முடியும். என்ன மாதிரி நீங்களும் எல்லோரும் மேலே வரணுங்கிறது என்னோடய ஆசை. நன்றி, வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.